வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என் தம்பி எனக்காக பண்ண பெரிய சாக்ரிஃபிகேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அவனோட ஒரு கிட்னியை விற்று எனக்கு இதை வாங்கி தந்திருக்கான். அதாவது என்ன ஃபோன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் இப்போ இந்த காட்டுறேன், பார்த்துக்குங்க. இந்த ஃபோன் தான். ஏய், கிட்னி விற்று எதுவும் பிரச்சனை இல்லை உனக்கு? இல்லைங்க. ஓகே, நல்ல வேலை அவனுக்கு இந்த வயசுலேயே சார் கிடைக்கிற எதுவும் பழக்கம் இல்லைன்றதுனால கொஞ்சம் தப்பிச்சிருவான். பார்ப்போம் எத்தனை வயசு வரை இருக்கான்னு. அதுங்களும் யூடியூப்பில் சம்பாதிச்சு உனக்கு கிட்னி வாங்கி தந்துடுறேன், சரியா? ஓகே சரி. இது இந்த ஃபோனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே. இது ஃபாரின்லேருந்து வந்தது. இதை வாங்கிறதுக்கு தான் நாங்கள் 450 கிலோமீட்டர் ரைடு போயிட்டு வந்தோம். சரிவா, க்ளோஸ்அப்பில் வா, பாரு எப்படி இருக்குன்னு பாரு. ஓகேவா? எங்கள் அப்பா ஆல்ரெடி சேஃப்டிலாம் எல்லாம் போட்டுட்டாரு. ஸ்க்ராட்ச் கார்டு, கிளாஸு எல்லாமே. இருந்தாலும் இதை இப்படி ஓப்பன் பண்ணுறது ஒரு சீன் தானே, அதனால் நம்மளே ஒரு டக்காலிட்டி வேலை பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபோனு ஆன் ஆகி தொலைஞ்சிடாத, பல்ப் ஆயிரும். இந்த ஃபோனோட சைட் பை சைடு வியூ வந்து என் தம்பி அப்புறம் உங்களுக்கு காட்டுவான். இப்போதைக்கு நான் இதை ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்பிள் சிம்பிள் வந்துடுச்சு. அதெல்லாம் வந்து ரியாக்ஷனில் இருக்கும். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது இல்லைனாங்கிறேன். இப்போ வந்து இதில் ஃபேஸ் லாக் நானே வச்சுட்டேன் ஆல்ரெடி. யூஸ் பண்ணேனவோ நான் நம்பவே முடியல. ஐஃபோனை யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி, அதுவும் 13 ப்ரோ. சத்தியமாக அந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் எரியுது. எங்கே இருந்துடா நீ இருக்க? தலைவரே ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த ஒன்று தேடி போய்க்குள்ளே போகிறோம். எங்கே இருக்குடா? நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதில் கண்டினியூ பண்ணிக்கேன். வீடியோ பேச தானே போகிறோம். இது கூட எங்கள் அப்பா அந்த சிலிக்கான் கேஸ் கவர் தந்தார். நாங்கள் எடுக்கிறது iPhone 13 Pro. ஆமாம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ கேள்வி யூஸ் பண்ணவே தெரில, ஆனால் எல்லாமே ஸ்பீடாக இருக்குது. அதான் மேட்ரு. புது ஃபோன்னா ஸ்பீடாக தான் இருக்கும். அது ஐஃபோனு யூஸ் பண்ணதே இல்லை அவ்வளோவா. ரொம்ப நல்லா இருக்குது. கேமரா குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது, சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. அந்த இந்த ஃபோனு அதெல்லாம் விட அந்த கேமரா குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எப்போவுமே சும்மா எதாக இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் லைட்டாக அப்படி இப்படி. இதில் வீடியோ எடுத்தால் இன்னும் சூப்பராக மெமரிஸ்லாம் வேறு லெவலில் கலெக்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் தேவை. அது நெக்ஸ்ட்டு வாங்கி தெரியா பிரதி, நீ வேறு ஏதாவது விற்க முடியுமான்ட்டு. என்ன இது? சார்ஜர் அன்பாக்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்சிங் மாதிரி, சும்மா அன்பாக்சிங்லாம் இல்லை, எடுத்தவங்கள்ட்ட காட்டுறேன், ரிவீல் பண்ணுற மாதிரி. வேறு என்ன சொல்லணும்? எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் சொன்னால் காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கு. சரி விடுங்க, அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. சரி, இந்த மாதிரி ஃபோன் வாங்கியிருக்கேன், அது ஒரு வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன். வாங்கியிருக்கேன்ல, வாங்கி தந்துருக்காங்க. சரி, ஓகே. வேறு ஏதாவது சொல்லணுமாடா பிரதி? வேற ஒன்றும் இல்லை. என்ன வேற ஒன்றும் இல்லை? எப்படி இருக்குது ஹேண்ட்லிங் பண்ண கேமரா? நல்லா இருக்கு. அதான் நான் சொல்லிட்டேன். வேறு இதுக்கப்புறம் வீடியோ போட்டால் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். வீடியோ போட்டால் அப்போ போட மாட்டோமா? போடுவான். ஃபாலோ மீ. நானே பிஜிஎம் போடுறேன். எனக்கு பிஜிஎம் போடவே தெரியல. எடிட்டர் வாங்கி கேட்டா இதெல்லாம் காட்டிடாத, செருப்படி வாங்குவேன். சரி, அந்த கோலமாக இருக்குடா. சரி, சேஃப்டி பாக்கெட் பண்ணிட்டு எங்கள் ஊர் பஸ் வருது, தெரியுதா? போயிட்டு இருக்கு. அதே எவ்வளோ குவாலிட்டியாக கட்டுது. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட போதும். இப்படிலாம் போகிற வீடியோ சரி, நான் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அண்ட் until then, bye from r15boy. Bye.